சார் என்னுடைய லேண்ட் வந்து ஒரு ஒரு சின்ன பிரச்சனை சார். டவுட் சார். சொல்லுங்க, கேக்குது, சொல்லுங்க சார். என்னோட லேண்ட்ல வந்து என்னன்னா 3 பேர் சார் எங்க குடும்பத்துல. ஓகே. எங்க அண்ணனுக்கு வந்து பங்கு எங்க அப்பாவே கொடுத்துட்டாங்க சார். சரிங்க. அவங்க இருக்கும் போதே கொடுத்துட்டாங்க. சரிங்க. எங்க அக்காவுக்கும் கொடுத்துட்டாங்க. சரிங்க. எனக்கு மட்டும் கொடுக்காம அவங்க இறந்துட்டாங்க. அப்பா ஓகே ஓகே. எனக்கு கொடுக்காம இறந்துட்டாங்க. இப்போ அவங்க என்ன செய்யறாங்கன்னா எனக்கு கொடுக்கலன்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே. ஆனா ப்ராப்பரா எங்க அப்பா பண்ணி தான செட்டில்மெண்ட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க அப்பவே. சரிங்க. ஆனா எனக்கு ப்ராப்பரா கொடுக்காம அப்படியே இருந்ததை நான் எடுத்து யூஸ் பண்ணி நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். சரிங்க. இப்போ அதுக்கு என்ன சார் பண்ணும்? அதாவது அது லீகலா வருமா சார் இவர் சொல்ற ப்ராசஸ் பிரகாரம்? இல்ல அப்பா ஃபியூச்சர்ல ஏதாவது இது வந்து உங்களுடைய பூர்வீக சொத்தா அப்பா வாங்கின சொத்தா சார்? இது வந்து எங்க தாத்தா சொத்து. ஆமா, ஆட்டோமேட்டிக்கா லீகல் ஏர் படி அப்பா கட்டத்துக்கு பிறகு நீங்க எத்தனை நீங்க லீகல் ஏர்ஸோ அம்மாவில இருந்து நீங்கள் அண்ணன் தம்பிங்கலேருந்து உங்கள் சிஸ்டர்ஸ் முதல் கொண்டு அதில் லீகல் ஆஸாக வருவீங்க. 100% எல்லாத்துக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குது. இதில் அவங்களுக்கு பிரித்து கொடுத்துட்டாங்க, அப்பாவுக்கு பிரித்து கொடுத்துட்டாங்க, இது பிரதர்ஸ்க்கு பிரித்து கொடுத்துட்டாங்க 2 பேருக்குன்னா, உங்களுக்கும் அவர் பிரித்து கொடுக்காம போனதில் இப்போ பார்த்தோம்னா அது லீகலாக நீங்கள் அட்வொகேட்டை காண்டாக்ட் பண்ணுங்கள். எவ்வளோ ஏரியா மொத்தம் இருந்தது, அதில் எவ்வளோ அவங்களுக்கு பிரித்து கொடுத்தாங்க, உங்களுக்கு எவ்வளோ வேணும்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, அதெல்லாம் வந்து 1 to 1 டிஸ்கஸ் பண்ணி பண்ணணும். தென் அது இல்லாமல் ஒரு ஃபேமிலின்னு இருந்தால் ஃபேமிலியில் ஹெட்டு அம்மா இல்லைன்னா அப்பா இல்லைன்னா அம்மா இருப்பாங்க, அம்மாவை வச்சு பிரிங்க. அல்லது ஒரு கூட்டு குடும்பமாக இருந்தீங்கன்னா மொத்த பேரும் சேர்ந்து ஒன்றா உட்காந்து பேசி முடிங்க. ஆனால் சட்ட சிக்கல் நிறைய இருக்க தான் செய்யும். ஏன்னா 2 பேருக்கு பிரித்த பிறகு 3ஆவதாக இவருக்கு பிரித்து கொடுக்கும்போது கண்டிப்பாக குழப்பங்கள் இருக்கும். ஏன்னா அப்பா லீகலாக செட்டில் பண்ணிட்டார் 2 பேர், அவங்களுக்கு போயிடுச்சு. பட் அந்த லீகலாக செட்டில் பண்ணதை கூட இவர் வந்து எவ்வளோ கொடுத்தாங்க என்ன கொடுத்தாங்கன்னு முதல்ல ஸ்டடி பண்ணணும். அதை கிளியராக ரிமைனிங் எவ்வளோ இருக்குதுன்னு இவர் ஸ்டடி பண்ணி அதுக்கப்புறம் இவங்க 1 to 1 டிஸ்கஸ் பண்ணி இவங்க எடுத்துக்கணுமே தவிர, லீகலாகவும் போனோம்னா நல்ல அட்வொகேட்டாக பார்த்தோம்னா அவங்க இவங்களுக்கு வழிவகை செய்வாங்க. 100% இது போல் கேசஸ் பார்த்தீங்கன்னா நிறைய கேசஸ் இருக்குது. உங்களுக்கு உண்டான பாகத்தை யாரும் எடுத்துக்க முடியாது. இது சட்டம் ஒரு சட்டப்படி 100% இருக்குது. அதாவது நம்ம ஸ்டார்டிங்லேயே கேட்டோம் சார், ஒரு ப்ரொஃபைலும் ஒரு மாதிரி இருக்குது. அது அப்ரூவல் ஆகட்டும் இல்லை சொத்து சம்பந்தமாக. அது தினேஷ் கருப்பையா உங்களோடது தயவுசெய்து நீங்கள் சாரை வந்து மீட் பண்ணுங்கள். பிகாஸ் உங்களுக்கு ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு ப்ரொஃபைலாக இருக்குது. நிச்சயம் உங்களுக்கான தீர்வு இருக்குது. சட்ட ஆலோசனையும் சார் மூலமாக அவருக்கு எக்கச்சக்க அட்வைசஸ் இருக்காங்க, அது கிடைக்கும்.